அதாவது நேற்று தைலாபுரத்தில் பாமக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக இன்று காலை பாஜக நிர்வாகிகள் தைலாபுரத்திற்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தற்சமய அந்த பேச்சுவார்த்தையில் அன்புமணி ராமதாசுடன் ஜி.கே. மணி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. அவரது இல்லத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில புதுச்சேரி அதாவது 10 தொகுதிகள் பாமகவிற்கும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. இது சம்பந்தமாக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறது என்றும் அது சம்பந்தமாக கையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை செய்தியாளரை சந்திக்கிறார்கள். அது செய்தியாளரை சந்தித்து முடித்த பிறகு சேலத்தில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் எந்தெந்த தொகுதிகளை அவர் போட்டியிடுவார்கள், யார் யாருக்கு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று தெரிய வரும். ஜனா.